சனி நீர் ஆடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இது சுத்தமாக தெரியறதில்ல. 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் வரைக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். சனி நீர் ஆடுனா சனிக்கிழமை மட்டும் குளின்னு அர்த்தம் கிடையாது, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளின்னு அர்த்தம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் அதை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிட்டு அதை உடல் முழுக்க தேய்ச்சி ஒரு 15-20 நிமிஷம் ஊறிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கணும். குளிக்கிற அன்னைக்கு கடலை மாவு, சீயக்காய் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் மட்டுமே பயன்படுத்திக்கணும். சோப்பு, ஷாம்பு அன்றைக்கி போடக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி நாள் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு குளிர்ச்சியான உணவுகள் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கடினமான உழைப்பு பண்ணக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வெயில் அதிகமாக அலையக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு உடல் உறவு வச்சுக்கக்கூடாது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது காலையில் நேரத்தில் தான் பண்ணணும். ஒரு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பண்ணலாம். சில பேருக்கு அதுக்கும் முன்னாடி சீக்கிரமாக ஒரு 5 மணி 5:30 மணி குளிக்கிற பழக்கமும் இருக்குது. தாராளமாக பண்ணலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா சில பேர் தலைக்கு மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. உடல் முழுக்க தேய்ச்சி குளிக்கணும். அதுதான் சிறப்பு, அதுதான் பயன் தரும். உடம்பு உடனே குளிர்ச்சி ஆயிரும் எண்ணெய் தேய்ச்சா அப்படின்றவங்க கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான வந்தோன்னே உடம்புல தேய்ச்சிக்கலாம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளந்துட்டு வரலாமே. முதல்ல முடிக்கு ரொம்ப நல்லது, தலைக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே இல்லை. ஸோ முடி ட்ரைனஸை அது கம்மி பண்ணும். அப்புறம் தலையை கூலாக வச்சுக்கும். நிறைய பேருக்கு ஹீட்டு, தலைக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுது. அதனாலேயே பல பிரச்சனைகள், தலைவலி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்புறம் கண் நல்லா குளிர்ச்சி ஆகுங்க. நிறைய பேர் சிஸ்டம் ஒர்க்கு பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே கண் எரிச்சல் அதிகமாகிடும், சூடாகி. அப்போ நமக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சளி பிரச்சனை, நிறைய பேருக்கு உடல் உஷ்ணமாயே சளி பிடிக்கும். அப்போ இந்த ஆயில் பாத் பண்ணுறப்போ உடல் உஷ்ணம் கம்மியாகும். அதனால் நமக்கு சளி பிடிக்கிறது குறையும்.